தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நல்ல நேரம் வரட்டும் நல்ல நேரம் வரட்டும்னு வீட்டில் தூங்கிட்டு இருந்தானா பசிக்குமே, வாடகை கொடுக்கணுமே, இபி பில் கட்டணுமே, ஃபோனுக்கு காசு போடணுமே, எப்படி போட்டது? அப்போ காலம்ங்கிறது ஒன்று தனியாக இருக்கும் பட்சத்திலும் நம்மளுடைய ஆறாத அறிவுப்படி நாம் முயற்சி எடுக்கணும். முயற்சிக்கேற்ற கூலியை தருவார் கடவுள். அதை தான் வள்ளுவர் 2வது குறளில் சொல்வார், ஞாலம் கருதினம் கைகூடும் காலம் கருதி செஞ்சா பூமியை விலைக்கு வாங்கிக்கலாம். இது காலம் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி. நம்மளை நாம் காப்பாற்றி கொள்வதற்காக செய்யக்கூடிய முயற்சி தான் நம்முடைய அன்றாட கடமைகள். அப்ப நல்ல நேரம்னு ஒன்று வருவதை முன்கூட்டியே தெரிஞ்சிட்டோம்னா அதுவரை நம்மளால் ஆன விஷயங்களை செஞ்சுட்டு இதமா போகலாம். இது ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாமல் வாழ்றதுக்கான ஒரு வழி. கல்வியில் என்ன படிப்பான்னு தெரிஞ்சுட்டு படிக்க வைக்கிறது ஒரு வழி. 3வது நிலை, பெரிய முக்கியமான நிலை, திருமணம். ரொம்ப சின்ன வயசுலேயே காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதும் விதி தான். காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவன் தோற்று போகிறதும் விதி தான். சில பேர் நலமோடு இருக்கிறதும் விதி தான். இந்த கல்யாணம் செய்து வைக்க முடியாமல் தவிக்கிறாங்க பாருங்க அம்மா அப்பா. அந்த தவிப்புக்கு நிகராக ஒரு தவிப்பு இருக்கிறதாக எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கிறதுனால அப்பா அம்மா படுற வேதனை பார்க்க முடியாது. ஏன்னா 25 வயது வரை எந்த ஒரு பிள்ளையை பற்றி, அதாவது ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை பற்றி கவலைப்படுவதில்லை, யதார்த்தமான வயசுன்னு எடுத்துக்கிறாங்க. 25 வயதை கடந்து வரும்போது 28 ஆகும்போது 30 ஆகும்போது 32 ஆகும்போது 35 37 40 தொட்டுறாங்க. இந்த மாதிரி ஜாதகங்களை நான் சிறிய வயதில் பார்த்திருக்கும் போது இத்தனை வயது கழிச்சு தான் திருமணம் நடக்கும் நான் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த திருமண காலகட்டம் எந்த வயதில் வரும், எந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டும்? காலம்தான் செய்ய போகுது. அதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லை. பேரண்ட்ஸ் செய்யறது இல்லை, திருமணம் காலமே செய்யும். நாம் பயணிக்கணும், அவ்வளோதான். அந்த காலத்தை தெரிஞ்சிட்டோம்னா நாம ரொம்ப அமைதியா இருந்துடலாம். அந்த காலம் வரும்போது நம்முடைய முயற்சி எடுத்துக்கலாம். 5 ஆண்டுகள் கழிச்சு திருமணம் நடக்க இருக்கிற திருமணத்திற்காக வேண்டி 5 ஆண்டுக்கு முன்னாடியே தேடணும்னா மன உளைச்சல் தானே ஏற்படும். இதை நான் ஒருவன் மட்டும் கிட்டத்தட்ட அன்னை பராசக்தியோட அருளாசிப்படி 99% பேருக்கு சரியா சொல்லியிருக்கேன். இந்த வயதுக்கு பிறகுதான் நடக்கும், அது செய்யுங்க, நல்லது. முன்கூட்டி செய்திடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்கலாக நான் சொன்ன வயது வந்துடும். சரியான காலங்கள் கூடி வரும்போது சரியான வயதில் திருமணம் நடந்துடும். அந்த மாதிரி நபர்களையும் நம்ம சந்திச்சிருக்கோம். அப்போ